ஸோ மெனி திங்ஸ். இப்போ 2 பேருமே வந்து ரொம்ப ஒரு ஆஃப்டர் லாங் ஒரு இயர்ஸ் நீங்கள் 2 பேருமே இப்போது ஒரே காலகட்டத்தில் ஒரு படம் பண்ண போகிறீங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம் தானே சார். மறுபடியும் 2 பேரும் ஹிட் ஆக போகிறோம், அவ்வளோதானே. நல்ல விஷயம் தானே. படம் நல்லா இருந்தால் உங்களோட ஆசீர்வாதம் வரும், அது போதும். வாழ்த்துக்கள். எழுதியிருந்தாங்க. பாடல் வரிகளுக்கு வாயை அசைப்பதில் சிவாஜி சாருக்கு அப்புறம் மோகன் தான். ஆக்டிங், எக்ஸ்ப்ரெஷன், டைலாக்லாம் சிவாஜி சாருக்கு அப்புறம்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. கமல் சார் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பிரபல பத்திரிக்கை என்னென்னா பாட்டுக்கு வாய் அசைக்கிறதில்ல, நெக்ஸ்ட்டு சிவாஜிக்கு அடுத்ததுன்னா மோகன் தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு வேற்று மொழியிலேருந்து வந்தவர், என்ன சிரத்தை எடுத்துக்கிட்டு அதை பண்ணீங்க, எப்படி அதை அச்சீவ் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை சார், ரொம்ப பாலு சார் குரல் கேட்டாலே தானாகவே வாய் அசைக்கும் சார். ஏன்னா அவர் அவ்வளோ ஃபீலிங்காக தான் பாடியிருக்காரு எல்லா பாடல்களும். அது கொஞ்சம் கேட்டு அப்படி பண்ணேன், அவ்வளோதான். இந்த